பூமாரி ஏன் இப்ப அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு பூமாரிக்கு? உள்ள கொண்டு போயிருக்காங்கன்ட்டு ஃபோன் பண்ணீங்க. ஃபீவர்னு சொல்லி தான் அட்மிட் பண்ணோம். இப்போ என்னலாமோ சொல்றாங்க. எங்களுக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது டீம். ஐயோ, என்ன ஆச்சு? அதாங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன அதுன்னே புரியல. நீங்க கொஞ்சம் மீனாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றீங்களா? ஏன் பூமாரி நீ இப்படி இருக்க? டாக்டர் வந்து பேசட்டும், அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணிக்கலாம். தேவையில்லாம அவங்களுக்குலாம் அடிக்க வேணாம், சும்மா இரு. இல்ல எனக்கு பயமா இருக்கு. பூமாரி அப்பாவுக்கு ஒருக்க ஃபோன் பண்ணிடுங்க. நான் தான் சொல்றேன்ல ஒன்னாகாதுன்ட்டு. என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஒன்னும் ஆகாது சித்தி, நீ கவலைப்படாம இருக்கியா? நீ மட்டும் பேசாத சரியா? நீ பேசவே செய்யாத சொல்லிட்டேன். என்ன ஆச்சு? தீபி எதுக்கு இப்ப தேவையில்லாம திட்டிட்டு இருக்கீங்க? அவளை திட்டக்கூடாது. இது மட்டும் வீடா இருந்துச்சு நச்சு எடுத்துருவேன் அவளை இன்னைக்கு. பூமாரிக்கு உடம்பு சரியில்லைன்னா பூமாரிக்கு என்னன்னு தானே பார்க்கணும். இவ்வளவு திட்டுறதுனால என்ன ஆக போகுது? இல்ல டீம், எல்லாத்துக்கும் காரணம் இவதான். என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல உங்களுக்கு? என்ன நடந்துச்சுன்னு தெரியும்லனா எனக்கு எப்படி தெரியும்? இதான் நடந்துச்சு. இவதான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன அஞ்சலி இது முட்டாள்தனமா பேசிக்கிட்டு? அவளுக்கு தலைவலிக்குது இதனாலதான் அப்படி சொல்ல முடியும். டாக்டரே ஒன்னும் சொல்லல, அதுக்குள்ள நீ ஏன் தேவையில்லாம புலம்பிட்டு இருக்க? பாரு, அழுதுகிட்டு இருக்கா. நீங்க ரொம்ப சப்போர்ட் எல்லாம் பண்ணாதீங்க. அவளை பத்தி எனக்கு தான் தெரியும் நல்லா. இங்க பூமாரியோட அம்மா அப்பா யாரு? நாங்க தான் டாக்டர். என்ன டாக்டர் ஆச்சு? டாக்டர் இப்ப எப்படி இருக்கா பூமாரி? அவங்களுக்கு இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. வைரல் ஃபீவர் தான் வந்திருக்கு, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்டர் நீங்க இப்படி சொல்றீங்க? சிஸ்டர் வந்து வேற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. வேற மாதிரி சொன்னாங்கன்னா புரியலையம்மா. இல்ல டாக்டர், அவளுக்கு ஏதோ உயிருக்கு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க டாக்டர். அப்படியா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ரிப்போர்ட் இல்லையம்மா. நீங்க பூமாரியோட அம்மா அப்பா தானே? ஆமா டாக்டர். அது வேற பொண்ணுக்கு தாமா அந்த ரிப்போர்ட்டு. அவங்க மாத்தி கண்டு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வைரல் ஃபீவர் மட்டும்தான். ட்ரிப் ஏத்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க உள்ள போய் பார்க்கலாம். வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்லம்மா. என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க? ரிப்போர்ட்ட கூடவா மாத்தி சொல்லுவாங்க? அறிவே இல்ல. பாத்தில ஒன்னும் பிரச்சனை இல்ல. தேவையில்லாம இப்படி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. முதல்ல கண்ணத்தோட. இல்ல முதல்ல அவளை போய் பார்க்கணும். அப்பதான் எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும். சரி, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்கல்ல. நான் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலையாக தான் வந்தேன். அதோட பூமாரிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னிருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். நான் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். கதிர், நீ இங்கே தானே இருப்ப? பார்த்துக்கட்றியா? சரி டீம், நான் இங்கே தான் இருப்பேன். நீ வேணா கிளம்பு, உனக்கு அர்ஜென்ட்டுங்கிறீல. சித்தப்பா. என்னம்மா தீபி? சித்தப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்க. வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா, வீட்டுக்கு தான் போறேன். நானும் வர்றேன் சரியா? நீ எதுக்கு போற? இரு, பூமாரி போய் பார்க்கணும்ல. வேண்டாம், எனக்கு தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கு. அழுது நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். அவளுக்கு தான் இப்ப ஒண்ணு இல்லைன்ட்டு ஆயிட்டுல. இது என்ன உன்னை திட்டணும்ட்டு கோவத்துல கிளம்புறியோ? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வீட்டுக்கு போறேன் சரியா? சித்தப்பா அன்னை கூட்டிட்டு போறீங்களா? சரி வா, அப்ப நானும் தீபியும் கிளம்புறோம். நீங்க இருந்து பூமாரியை பாத்துக்கோங்க. ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு பூமாரி, சரியா? சரிங்க. அதான் பூமாரிக்கு ஒண்ணு இல்ல. ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? சரி கொஞ்சம் இல்ல அஞ்சலி, அவளை போய் பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். எப்ப உள்ள வரலான்ட்டு கொஞ்சம் போய் கேட்டுட்டு வாயா. இப்பதானடி சொல்லிட்டு போனாங்க டாக்டர். அதுக்குள்ள எப்படி உள்ள விடுவாங்க? 5 நிமிஷமாவது வெயிட் பண்ணு, அப்புறமா போவோம் சரியா? நல்ல வேளை பூமாரிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப கஷ்டமா போச்சு அஞ்சலி எனக்கு. நான் தான் சொன்னேன்ல அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ட்டு. நீ எங்க நம்புற என் பேச்ச? இல்லடி, அந்த சிஸ்டர் வந்து இப்படி சொல்லிட்டு போனதோட எனக்கு ரொம்ப கவலையா போயிட்டு. அதனாலதான் நான் மீனாக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். நல்ல வேளை உன் பேச்ச நம்பி ஃபோன் பண்ணல. இப்ப அவ என்ன நினைப்பா நம்மள? பூமாரியோட அப்பா அம்மா வந்து பார்க்கலாம். பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்க. வரியா உள்ள போய் பாப்போம். சரி அஞ்சலி வா போவோம். என்னங்க நீங்களும் வாங்க. நீ முன்னாடி போ, நான் வர்றேன். பூமாரி, பூமாரி லேசா கண்ணை முடிச்சு பாரு பாப்போம். எப்படி இருக்க பூமாரி? நல்லா இருக்கியா? உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இல்ல சித்தி, எனக்கு இப்போ தலைவலி எல்லாம் கொஞ்சம் சரியா வந்துட்டு. நீங்க ஏன் அழறீங்க? நல்லா சொல்லு. எதுக்கு இவ தேவையில்லாம இப்ப அழுதுட்டு நிக்கான்னு தெரியலையா? ஏடி அழாம இருடி, அவதான் கண்ணு முடிச்சிட்டாள்ல. பூமாரி உனக்கு வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? இன்னும் தலைவலி ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடு என்கிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சித்தி, எல்லாமே நல்லா இருக்கு. தலைலாம் நல்லா இருக்கு. பூமாரி, இப்ப எப்படி இருக்கு உடம்பு? இங்க பாரு, தலைவலி ஏதாவது இருந்தா அம்மா கிட்ட அப்பா கிட்ட யார்கிட்ட சொல்லிடணும் சரியா? குட் கேர்ள். பாத்துக்கோங்கம்மா, ஒரு 2 நாளைக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப வைரல் ஃபீவர் அடிக்கடி வந்துட்டே இருக்குல்ல, அதனாலதான் சொல்றேன். ஓகே டாக்டர், நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பவே நாங்க டிஸ்சார்ஜ் பண்றோம். இனிமே அவளுக்கு ஃபீவர் வராதுல்ல? அதாம்மா, ஒரு 2 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. ஃபீவர் வர்றா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் வைக்க சொல்லியிருக்கேன். அதனால என்ன, எக்ஸாம் ஒரு நாள் விட்டு எழுதுனா ஒண்ணும் இல்ல சரியா?
பூமாரி இப்ப தலையெல்லாம் வலிக்கல, ஏதாவது இருந்தா முன்னக்கூட்டியே சொல்லிட வேண்டியனே எங்க கிட்ட. வலிக்கல சித்தப்பா. அம்மா தீபி எங்க? அவளா? அவ வீட்டுக்கு போயிட்டா. என்ன வீட்டுக்கு போயிட்டாளா? ஏன் அவ வீட்டுக்கு போனா? அவதானே உந்த நிலைமைக்கு காரணம். அதான் அவ வீட்டுக்கு போயிட்டா. சித்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவ இந்த நிலைமைக்கு காரணமா? என்ன சொல்றீங்க? உன் தலையில தண்ணி கூட விழுந்துச்சுல, அதுக்கு காரணம் அவ தானே. அவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஏற்கனவே 2 நாளாவே ஃபீவர் இருந்துட்டே இருந்துச்சு. அதனால தான் எனக்கு தலைவலி வந்துச்சு. தண்ணி கூட விழுந்ததுனாலலாம் ஒண்ணும் கிடையாது. தண்ணி கூட என் தலை மேலலாம் ஒண்ணும் விழல. அது கீழ தானே விழுந்துச்சு. தண்ணி மட்டும் தான் என் மேல கொட்டிச்சு. இல்ல பூமாரி, தண்ணி நீ தலையில தூக்கிட்டு வந்தில, அதையும் அவ தான் சொன்னா. ஆமா தூக்கிட்டு வந்தா. அதுக்காண்டி அவள எங்க இப்போ? அவ இப்ப எனக்கு இங்க வரணும் பாத்துக்கோங்க. சரிம்மா நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டுக்கலாம். இல்ல பூமாரி, ஏதோ கோவத்துல இருந்தமா, உனக்கு வேற இப்படி ஆயிட்டுன்ட்டு, அதனாலதான் அவளே வீட்டுக்கு கிளம்பிட்டா. சரி கூப்பிடுவோம். சேர்ந்தா ரொம்ப ஃபெவிகால் மாதிரி ஒட்டி இருங்க. இல்லனா அவ்வளவுதான், எதிரும் புதிரும் நிக்கிறது. என்ன பிள்ளைங்க வந்து சேர்ந்தீங்களோ தெரியல. அஞ்சலி சித்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் திட்டிருப்பீங்க தீபியா. நீங்க தீபி வந்தோனே தீபி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சரியா? அந்த பெரிய மனுஷி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமோ? நல்ல கதையா இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. மன்னிப்பு கேப்பீங்களா மாட்டீங்களா? சரிம்மா கேக்குறேம்மா. ஹாஸ்பிட்டல்ல இருக்க, என்னெல்லாம் கேட்க முடியுதோ கேட்டுக்கோ. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அடிதான் அவளை இப்படி பேசிட்டு கிடந்தா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா? எனக்கு எரிச்சலா இருக்கு. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போவோம். டாக்டர் தான் சொல்லிட்டு போய்க்காங்கல்ல பூமாரி, அப்படிலாம் எடுத்தோ கவுத்தோன்னு வீட்டுக்குலாம் போக முடியாது. ஒரு எக்ஸாம் போனா போட்டும், பேசாம இங்கே இரு. சித்தப்பா என்ன பூமாரி, சாப்பிட ஏதாவது வேணுமா? போய் வாங்கிட்டு வரட்டா சித்தப்பா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். தீபி எப்ப கூட்டிட்டு வருவீங்க? அம்மா விடமாட்ட போலையா? சரி நான் போய் தீபியை கூட்டிட்டு வர்றேன். உடனே கூட்டிட்டு வாங்க சரியா? பூமாரி கண்ணு முழிச்சிட்டா, உன்னை பார்க்கணும்னு சொல்றான்னு சொல்லுங்க. சரிம்மா தாயி, கூட்டிட்டு வர்றேன். ஏங்க அப்படியே வரல 2 ஃப்ரூட் ஜூஸ், அப்புறம் 2 மில்க் ஷேக்கு, ஒரு உளுந்து வடை, அப்புறமா வேற என்ன இருக்கு? ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்க சரியா? இவங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க எதுவுமே சாப்பிடலங்க. உனக்கும் உன் கவலை. சரி அதையும் பண்ணி தொலைக்கிறேன். ஏங்க அதோட 2 சமோசா. காது கட்டிச்சோ என்னமோ. இங்க பாரு பூமாரி, இனிமே தலைவலி ஏதாவது வந்துச்சா சித்தி கிட்ட உடனே சொல்லிடணும்னு சொல்லிட்டேன். உனக்கு ஏதாவது ஆயிருமோன்ட்டு எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமா நான்? சித்தி இதுக்கெல்லாம் எதுக்கு தேவையில்லாம நீ அழுதுட்டு இருக்கேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது சித்தி. எனக்கு ஒண்ணும் இல்ல, பாரு நான் எப்படி இருக்கேன்ட்டு. நல்லா தானே இருக்கேன். எனக்கு லாஸா ஃபீவர் தான் இருந்துச்சு. என்ன வந்து ஸ்கூல்ல விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பேசாம எக்ஸாம் எழுதிட்டு அழகா இருந்திருப்பேன். அதான் எனக்கு மைண்ட் ஒரு மாதிரியா இருந்துச்சு, வாமிட் வந்துட்டு. ஸ்கூலுக்கு போவேணான்னு சொல்லி ஸ்கூலுக்கு போற ஒரே ஆளு நீதானே இருப்ப. சித்தி இன்னும் 2 நாள் தான் சரியா? அப்புறமா எக்ஸாமுக்கு போயிடுவேன். என்ன எதுவுமே சொல்லக்கூடாது. சரி சொல்லல. பாவம் தீபி, என்னாலதான் அவளுக்கு நல்லா திட்டு விழுந்திருக்கு. அவ வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். என்ன மன்னிச்சுக்கோன்ட்டு. கூட என் தலையில விழவே இல்ல. அதுக்குள்ள இவங்களா சேர்ந்து தீபி நல்லா திட்டி வீட்டுக்கு பாத்தி விட்டாங்க. அவன் என்கிட்ட பேசுறாளோ என்னவோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் கலாட்டா கார்ட்டூனை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். எங்களோட வீடியோவை நீங்க உடனே